ஹலோ ஃப்ரெண்ட், நிறைய பேர் எனக்கிட்ட கேட்கிற விஷயம், சார் இங்கிலீஷ் பேசும்போது வார்த்தைகள் வர மாட்டேன்றது, ரொம்ப சிம்பிளா பேசுற மாதிரி ஏன் அப்படின்னு கேட்கு. இதுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு சொல்யூஷன், வேர்ட் பவர் மேட் ஈஸி புக்கை படி அப்படின்றது தான். இன்னைக்கு நாம பார்க்க போற செஷன் 1ல உலகத்தில் இருக்கிற 10 விதமான முக்கியமான மனிதர்களை எப்படி விவரிக்கணும் என்று வேர்ட் பவர் மேட் ஈஸி எங்களுக்கு சொல்லித்தர விஷயத்தை லெட்ஸ் டைவ் டீப். இந்த வீடியோல 10 சொற்களை நாங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணாது. அடுத்த வீடியோல இந்த வார்த்தைகள் எப்படி உருவானது அப்படின்ற விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதை நாங்க எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட்ஸ் படிச்சாதான் இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காமலே இருக்கு. முதலாவதா செல்ஃப் போக்கஸ்டான மனிதர்களை சொல்றதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஈகோயிஸ்ட். ஈகோயிஸ்ட் முதல்ல இதுல எனக்கு என்ன லாபம் அப்படின்ற கேள்வி இருக்கு. He is extremely self. For example, லஞ்ச் சாப்பிடும் போது கூட இன்னொருத்தரோட இருக்கிற நேரத்துல யாரு பில் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போடுற ஒருத்தர் ஆயிருக்கு. அப்படி யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கீழே காமன்ல சொல்லிடு. செகண்ட் வேர்ட் ஈகோட். நல்லா கவனி. ஈகோட்டிஸ்ட். ஈகோயிஸ்டுக்கும் ஈகோட்டிஸ்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான், சி மட்டும். ஆனா ரெண்டு பேர குணத்திலையும் பெரிய ஒரு வித்தியாசம். நீங்க ஈகோட்டிஸ்ட் பேசுனீங்கன்னு சொன்னா அவர் எப்பவும் தன்னுடைய பெருமைகளை தம்பட்டம் அடிப்பார். நான் அதை செஞ்சேன், நான் அவ்வளவு செலவழிச்சேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், தன்னைத்தானே புரிந்து கொண்டு டாக்ஸ் incessantly about himself. அப்படி யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா காமன்ல சொல்லுங்க. ரெண்டாவது கான்செப்டா சமூக தொடர்புகள் தொடர்பான வேர்ட்ஸ் நாங்க பார்க்கணும். அதுல ஒரு வேர்ட் altruist. altruist இவங்க எப்படின்னு சொன்னா அடுத்தவங்க கஷ்டத்துக்கு எப்பவுமே உதவுற ஒரு நபராகவே இருப்பார். இது ஒரு கடமையாகவும் ஒரு சிலர்களாக இவர்களுக்கு மற்றவர்களுடைய சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். They are genuinely interested in the welfare of others. நாலாவது சொல் introvert. introvert தன்னுடைய சிந்தனைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாதவர்களை introvert. தனக்குள்ளேயே தன்னுடைய உலகத்தை குறுக்கி கொண்டிருப்பாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க. இதோட சார்ந்த ஒரு வேர்ட் extrovert. extrovert இவங்க எல்லாருக்கூடையும் ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க. அடுத்த ஒரு வேர்ட் ambivert. ambivert சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடிக்கடி மாற்றிக்கொள்வாங்க. உலகத்துல நோமலாவே 90% மக்கள் ஆம்பிவர்ட். சந்தர்ப்பத்துக்கு ஒரு பார்ட்டி என்று வந்துட்டாலே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவர்ட் தன்மை வெளியே வரும். உங்களுக்கும் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த கான்செப்ட் வேர்ல்ட் ஹேட்டர்ஸ். உலக வெறுப்பாளர்கள் அப்படின்ற ஒரு பட்டி. இதுல இருக்கிற முக்கியமான மிசான்த்ரோப். மிசான்த்ரோப் மனுஷங்களே சரியில்லைப்பா, இவங்க கூட பழகிறதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவன். they hate mankind. அடுத்தவர் மிசோகைன். மிசோகைன்ஸ் பெண்களை பத்தி எப்பவுமே தப்பாவை பேசிட்டு பெண்களை வெறுக்கிற பண்புடையவராயிருப்பார். These people have a deep rooted hatred for women. Next word misogyn. misogyn 90s kidsல ரொம்ப பேர் இப்படியானார்கள். கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா கல்யாணத்தை பேசினாலே வெறுப்பாரு. Marriage is a legal trap அப்படின்னு நினைப்பாங்க. They hate institution of marriage. நாலாவது கான்செப்ட், அதுக்கு முதல் 90s கிட்ஸ் யாராவது இருந்தா இன்னும் திருமணம் முடிக்காம இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி the disciplined people எப்படி இருப்பாங்க, அவங்கள எப்படி சொல்லலாம்னு சொல்லிப்பாங்க. ascetic. ascetic இவங்களுக்கு எந்த ஒரு ஆசைகளும் இருக்காது. ஆடம்பரம் இல்லாத ஒரு சன்னியாசியாகத்தான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, வாழ்வாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்கு. they lead a life of self denial and spiritual. உங்க குரூப்லயும் இப்படியான ஆசாமிகள் இருக்கிறாங்களா? சோ இன்னைக்கு நாங்க பார்த்த இந்த 10 வேர்ட்ஸ் செஷன் 1ஓட முக்கியமான பில்லர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வொகாபுலரியை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர். See you in section 2.